ஆண்டின் பொதுக்காலம் 9ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் திமோத்தேயு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வும் பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்து நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்து அருளும் இரக்கம் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகிறேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள்ள கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நன்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவரிடம் ஒப்படைத்த இறுதி நாள் வரை காத்திட வல்லவரை என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்குண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.